எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து ஒரு சிறப்பு குழுவை வர வச்சு விஜய்க்கு காது வாய் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா நாட்டில் இவ்வளோ அலறல் சத்தம், அவன் கட்சிக்காரெல்லாம் கதறுங்கிறான், மக்கள் கதறிட்டு இருக்கிறான். இவனுங்க கதறுங்கிறது மக்களை பார்த்து தான். கதறு இன்னும் நல்லா அந்த ஒரு படத்தில் எஸ்ஜே சூர்யா எங்கே சாவு விழுந்தாலும் அப்படியே ரசித்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அதை அப்படியே காது கொடுத்து அப்படியே ரசித்து கேட்பார். அந்த மாதிரியான மனநிலையில விஜய் இருக்கிறாரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்குது, ஆனால் இதை பற்றி எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு ஜடமா ஒரு முதலமைச்சர் இருப்பாரான்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம், மோஸ்ட் அந்த சிஎம், சாக்லேட் பாய், நாளைக்கெல்லாம் வந்து 2 ஐட்டம் டான்ஸ் ஆடுங்க சட்டமன்றத்தில், அதுவே போதும் அப்படின்பாங்க போல. மேகதாது, நீட்டு, தமிழ் தாய் வாழ்த்து, இதுக்கெல்லாம் விஜய் எப்போ பதில் சொல்வார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு ஊரில் கூட்டம் போட்டு ஷெட்டு போட்டு பஸ்ஸை நிறுத்தி அது மேலே பஸ் மேலே ஏறினே இந்த திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுவார். அது வரைக்கும் பேச மாட்டார். இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. ஆனால் செத்தவங்கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இப்படி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வாயை திறந்து பேசல. வீண் வாய்ஸ் விடால் விடாம சட்டப்படியான என்ன செஞ்சு கிழிச்சேன். வாய் சவடாலும் விடல, ஒரு சவடாலும் விடல, ஒரு இந்த படம் காமிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ணல. சட்டப்பூர்வமா என்ன செஞ்சு கிழிச்சிச்சு இந்த அரசு? சட்டப்பூர்வமா நீ தடுத்து நிறுத்திட்டியா? தோல்வியை ஸ்டாலின் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியலையா? ஏன்னா 233 பேர் தோத்துருக்காங்க. அதுல வராத சந்தேகம் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில வந்துருதுன்னா பார்க்கலாம். அவருடைய தோல்வியை யாராலையும் தாங்கிக்க முடியல. ரோட்ல தெரு பொறுக்கிட்டு இருந்தா, குப்பை பொறுக்கி சாராயம் வித்துட்டு இருந்தவன், கள்ளலாட்டரி வித்துட்டு இருந்தவன், அதே மாதிரி வந்து பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தவன், பாலாபிஷேகம் பண்ணவன், ரேப் பண்ணவன், அவன்லாம் சட்டமன்றத்துக்கு போறான். நாட்டு மக்களுக்காக 55 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் மக்கள் களத்துல நின்று உழைத்து ஒரு எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத மிஸ்டர் கிளீன்னு பேர் வாங்கின ஒரே தலைவர் இந்தியாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய தோல்வியில எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுதான். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாட்டை, தமிழ் மாநிலத்தை அடகு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த தமிழ் தாய் வாழ்த்து, அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அந்த மருத்துவ மாணவர்களிடம் ஒரு 181 இடங்கள் வந்து வாதாடாமலே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து மௌனமாக இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வருது. இன்னொரு புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோல்வி அடைஞ்சதில் ஒரு சந்தேகம் இருக்குது. 14 பூத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது சொல்லி அது வந்து ரீகவுண்டிங் இருக்குது. இந்த 2 விஷயங்கள் இருக்குது. முதற்கட்டமாக இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை வந்த முதல் நாள்ல இருந்து விஜய் அரசு காற்றுல பறக்க விட்டுடுச்சு. தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழர்களினுடைய உரிமை, மாநில உரிமை, இது பற்றி எதை பற்றி எந்த அறிவும் கிடையாது இந்த அரசுக்கு. அதனால தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் வந்து வந்தே மாதரம் தேசிய இதெல்லாம் பாடப்பட்டுச்சு. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது, சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும். அந்த இடத்துல 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. அங்கே வந்து தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை தான் பாடப்பட்டுச்சு. இதற்கு முன்பாக இருந்த ஆளுநர் RN ரவி இருக்கிறப்பெல்லாம் திமுக அரசு இருக்கும் பொழுது இதே கோரிக்கையை முன்வைத்த பொழுது அதை ஏற்க மறுத்து நம்ம ஃபைட் பண்ணி ஆளுநரே வந்து வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு நம்ம வந்து செய்தோம். இப்போ மாநில உரிமை என்ன, மாநில சூடு சொரணை இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாக இருந்தாலும் இந்த வேலையை தான் செய்யும். திமுக அரசு என்ன செய்யுதோ அதை தான் செய்யும். இது வந்து ஒரு சூடு சொரணை இல்லாத ஒரு அரசாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்? எத்தனை நாள்? இதெல்லாம் ஒரு நாள் நடக்குதா? இவங்க பதவியேற்பு விழாவில இருந்து அதுதான் நடந்துட்டு இருக்குது. சரி, அப்பதான் நீங்க புதுசா எல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லலாம். இப்ப என்ன இன்னும் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு, இந்த மாதிரி வேற எந்த பிரஸ் மீட்டாவது யாராவது கொடுத்துருக்காங்களா? துணைவேந்தர்கள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் முன்னாடியே அலர்ட் பண்றாரு, அரசுக்கு, கவர்மெண்ட்டுக்கு அலர்ட் பண்றாரு. எங்களுக்கு வந்து ஏன்னா அது மனோன்மணியம் சுந்தரனார் தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எழுதியவர். அந்த பாடல் எழுதியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து நீ முதல்ல பாடாத 3ஆவதா பாட அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சர்க்குலர் ஆளுநர் மூலமா கொடுக்குது. அப்படிங்கிறத அந்த துணைவேந்தர் அலர்ட் பண்றாரு. இவங்க எங்க போனாங்க? இந்த அரசு என்ன பண்ணுச்சு? ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது பேசினாங்களா? இப்ப 3ஆவது இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. இப்ப விஜய் பேசினாரா? 2 நாள் ஆச்சு சம்பவம் முடிஞ்சு. துணைவேந்தர் பிரஸ் மீட் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. சம்பவம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. விஜய் ஏதாவது பேசினாரா?
ஒரே ஒரு கருத்து விஜயின் பேர்ல கண்டன அறிக்கைன்னு ஏதாவது வெளில வந்திருக்குதா? எவ்வளவு கேவலம் இல்லையா இது? இப்போ தமிழ் அதாவது தமிழ்ங்கிறது வந்து எவ்வளோ ஒரு உணர்வு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். உலகத்தில் எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் உலகத்திலேயே மொழிக்காக உயிர் துறந்தவர்கள் அதிகமானவர்கள் உயிர் துறந்துருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். மண்ணெண்ணெயை உடம்புல ஊற்றிக்கிட்டு இந்த எலும்பு நரம்பு சதரெல்லாம் வெடித்து சதறப்ப கூட அப்படியே அந்த நெருப்பில் தன்னுடைய உடம்பே வெடிக்குது. அப்படி வெடிக்கிறப்ப கூட இந்தி வீழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு செத்து உளுந்த கூட்டம் தமிழ் கூட்டம். பூச்சி மருந்து குடிச்சிட்டு தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சுட்டு செத்தாங்க. துப்பாக்கி போலீஸ் எடுத்து சுட்டுச்சு, நெஞ்சில சுடு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி குண்டு வாங்கிட்டு செத்தாங்க. 100-200 ராணுவம் வந்து குமிஞ்சிச்சு, அப்ப 100 பேருக்கு மேல பொள்ளாச்சியில் செத்தாங்க. இப்படி மொழிக்காக கடைசியில இப்ப ஒரு 3 மாதங்கள் தேர்தலுக்கு முன்பாக மே 17 இயக்கத்தினுடைய அந்த திலீபன் அவர் வந்து பாரிஸ் கார்னர்ல அந்த பீச் ஸ்டேஷன்ல வந்து ரயில்ல விழுந்து செத்தாரு இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு அந்த போராட்டத்துக்காக. இவ்வளவு ஒரு போராட்ட வரலாறு இருக்குது. இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. ஆனால் செத்தவங்கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இப்படி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வாயை திறந்து பேசல. இந்த தமிழ் உணர்வாளர்கள் தமிழை பத்தி பேசக்கூடிய மக்கள்ல எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியல. நம்மளுக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. வீண் வாய்ஸ் விடாம சட்டப்படியான என்ன செஞ்சு கிழிச்ச கண்டனம் தெரிவிக்கிறார். என்ன செஞ்சு கிழிச்சு இந்த அரசு? மேகதாது விவகாரத்துல கூட வாய்ஸை விடாம பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு. நீங்க பண்றது வந்து அதாவது உங்களுடைய அமைச்சர் வந்து சொல்றது வந்து திரும்ப பெற்றுக்கோங்க, நீங்க சொல்றது தவறு. வாய்ஸ் விடாலும் விடல, ஒரு சவடாலும் விடல, ஒரு இந்த படம் காமிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ணல. சட்டப்பூர்வமா என்ன செஞ்சு கிழிச்சிச்சு இந்த அரசு? சட்டப்பூர்வமா நீ தடுத்து நிறுத்திட்டியா? தமிழ் தாய் வாழ்த்து நீ முதல்ல எல்லாம் பாட வச்சிருக்கணும். சட்டப்பூர்வமா சட்டமன்றத்துக்குள்ளார தமிழ் தாய் வாழ்த்து தானே நீ ஃபர்ஸ்ட் பாடி இருக்கணும். அதை சட்டப்பூர்வமா ஒன்னும் கிழிக்க முடியலையே இந்த அரசால. வாய் சவடால் ஒரு சவடால் ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசா இந்த அரசு இருந்துட்டு இருக்குது. நீட் தேர்வு ஒண்ணு, இந்த நீட் ப்ரொடெஸ்ட் நாடு முழுக்க நடந்துட்டு இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனா விட்டாரு அறிக்கை, தாவேகா சார்பில் ஆதவ அர்ஜுனா விட்டாரு. மோடி பேர்ல, அமித்ஷா பேர்ல, தர்மேந்திர பிரதான் பேர்ல நீட்டுங்கிறது இல்லை. எதுக்கு அப்படி ஒரு ஒப்பு சப்பானி அறிக்கை விட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இப்படி ஒரு தொடநடுங்கிங்க தான் ஆட்சியில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் உட்பட 1ஆம் நம்பர் தொடநடுங்கி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாத்திக்க பேசுறாங்க. பாராளுமன்றத்துல ஏதாவது நடந்திருக்கணும்ல. பாராளுமன்றத்துல பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருந்தாதான் நம்மளால நீட்டை நிறுத்த முடியும். அது வரைக்கும் நீங்க போராடி லாஜிக்கா மெஜாரிட்டி இல்லாம உன்னால ஆட்சி இருக்க முடியும். மெஜாரிட்டி இல்லாம வந்து இது நீக்க முடியாதா? சட்டத்தை நீக்க முடியாதா? ஏன் மக்கள் போராட்டம் தான் முக்கியம். நீ எல்லா போராட்டமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து ராஜ்மோகனை விடுற அங்க போராட்ட களத்துக்கு. இன்னும் அவங்க வந்து பீச்சை வேணுமா திறந்து வைக்கிறோம், நீங்க எங்கன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுறீங்க. இந்த படம் காட்டுற வேலை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு லாஜிக் வெங்காயமும் கிடையாது, ஒரு சட்ட போராட்ட வெங்காயமும் கிடையாது. விஜய் செயல்பட விடாம தடுக்கிறீங்க. அதாவது குறிப்பா இப்போ இந்த மேகதாது விவகாரத்துல அவர் வந்து டிகே சிவகுமார் கூட நான் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாங்கிற ஒரு முடிவில் இருந்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்பு. இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு அணை கட்டுவதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அது கர்நாடகத்தோட உரிமைன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதையுமே திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் சொல்கிறாங்க. முதலமைச்சர் விஜயும் சொல்கிறாரு. முதலமைச்சர் விஜய் ஏதாவது பேசினாரா? மேகதாது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வரைஞ்சி வச்சுட்டு பேசுகிறீங்கல்ல, இப்போ வரைக்கும் நடிகர் ஜோசப் விஜய் இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்ல, நீங்க தான் விட மாட்டீங்களா? விஜயோட வாயை வந்து இப்படி மூடிக்கிட்டாங்களா யாராச்சும் வச்சு? சிவகுமாரோட ஆலோசனை பண்ணலாம்னு இருந்தாரு. அதை நீங்க கடுமையான எதிர்ப்பு மூலமா ஏன் அவங்க தான் கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணியில யார் இருக்கிறா? இது ஏதாவது லாஜிக்கா இருக்குதா? அதாவது ஒரு ஆளக்கூடிய அரசு விஜய வந்து யாராவது செயல்பட விடாம தடுக்க முடியுமா? முடியாது. 6 மணிக்கு மேல அவர் தான் செயல்படாம போய் படுத்துக்கிறாரு. வேற யாரும் அவரெல்லாம் தடுக்கிறது இல்ல. இருங்க, ராகுல் காந்தியோட யார் இருக்கிறா? காங்கிரஸோட யாரு கூட்டணியில் இருக்கிறா? நீ வீட்டுக்குள்ளார நீ 6 மணிக்கு மேல வீட்டுல ஃப்ரீயா தானே இருக்கிற, போன் பண்ணு ராகுல் காந்திக்கு, மேகதாது கட்டக்கூடாது சிவகுமார்கிட்ட டைரக்ஷன் கொடு, இல்லாட்டினா கூட்டணியில இருந்து விலகிடு, இப்ப எடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லு. யாரும் உன்னை செயல்படாம பனையூர் பங்களால உன்னை வீட்டுக்குள்ளார பூந்து 4 பேர் குண்டாசு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா? நீ யார் பிடியில இருக்கிறியோ யாரு கண்டா? அதனால வந்து இதெல்லாம் வந்து சும்மா அதாவது தன்னுடைய கையாலாகாதனத்தை மறைக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க பேர்லாம் பலி போடுறது. அடுத்து இனிமே வந்து மேகதாது, நீட்டு, தமிழ் தாய் வாழ்த்து
இதுக்கெல்லாம் விஜய் எப்போ பதில் சொல்வார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு ஊரில் கூட்டம் போட்டு ஷெட்டு போட்டு பஸ்ஸை நிறுத்தி அது மேலே பஸ் மேலே ஏறினே இந்த திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுவார். அது வரைக்கும் பேச மாட்டார். இவங்களும் ஊடகங்களும் இந்த கேடுகட்ட ஊடகங்கள் இருக்குல்ல, விலை போன முதுகெலும்பல்லாத ஊடகம், அந்த எந்த ஊடகமும் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இருக்காது. உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து விஜய்க்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு விஜய்க்கு சாமரம் வீசில் நீங்கள் எல்லாம் போய் பத்திரிகைக்காரங்களாம் ஒரே ஒரு நாள் பத்திரிகைக்காரங்களை பார்த்து பேசியிருக்கிறாரா? ஏன் கூட்டத்தில் உள்ளார விட்றாங்களா? பத்திரிகைக்காரங்களுக்கு உள்ளார விட்றாங்களா? போய் ஓரமாக வெளில போய் நில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னவோ நீங்கள் என்னவோ இப்படி இவ்வளோ தூரம் இவ்வளோ கேவலமாக அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணும் பொழுதே பத்திரிகைகள் வந்து இவ்வளோ தூரம் ஓடுதுங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை வச்சுட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், நாய்க்குட்டி மூஞ்சி நகர மாதிரி நக்குவீங்களாட்டுக்கு. தொடர்ச்சியாக இந்த தாவேக அமைச்சர்கள் குறித்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த லாக்அப் டெத் விஷயத்துலலாம் விஜய் வாயவே திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தாங்க. இப்போ வந்து தாவேக்காவுடைய அமைச்சர்கள் பேசக்கூடிய ஆடியோக்கள், வீடியோக்கள், குறிப்பாக அந்த ராஜேஸ்வரி அவங்க வந்து சொந்த நிர்வாகியவே வந்து ஜட்டியோட உள்ளே வச்சு கொண்டு வருவோன்னு சொல்லி மிரட்டுறது, இன்றைக்கி தாவேக்கா எம்எல்ஏ வந்து செய்தியாளர்களை ரவுடிகளை வச்சு தாக்குறது போன்ற விஷயங்கள் கடுமையாக நடந்துகிட்டு இருக்குது. இது குறித்தும் விஜய் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு, கருத்தும் சொல்ல மாட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஒரு ஐஐஎம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து ஒரு சிறப்பு குழுவை வர வச்சு விஜய்க்கு காது வாய் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா நாட்டில் இவ்வளோ அலறல் சத்தம், அவன் கட்சிக்காரெல்லாம் கதங்கிறான், மக்கள் கதறிட்டு இருக்கிறான். இவனுங்க கதறுங்கிறது மக்களை பார்த்து தான். கதறு இன்னும் நல்லா அந்த ஒரு படத்தில் எஸ்ஜே சூர்யா எங்கே சாவு விழுந்தாலும் அப்படியே ரசித்து அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அதை அப்படியே காது கொடுத்து அப்படியே ரசித்து கேட்பார். அந்த மாதிரியான மனநிலையில் விஜய் இருக்கிறாரு. இப்போ பாலியல் வன்புணர்வுகள் நடந்துட்டு இருக்குது, ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு. கொலை நடக்குது, அவன் கட்சிக்காரன் எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகளில் மாட்டுறாங்க. அந்த லஞ்ச ஊழல் வாங்குறதுல மாட்டுறாங்க. அமைச்சர்களை இப்போ நேரடியாக கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த எஸ்ஜே சூர்யா மாதிரி ரசித்து விஜய் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா பேசணும்ல, அது அந்த கருத்துக்களில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா அரசு சார்பில், முதலமைச்சர் சார்பில், ஏன் ஜெயலலிதாவே அறிக்கை விடுவாங்க, கண்டன அறிக்கையெல்லாம் விடுவாங்க, அவங்களே வெளில வர மாட்டாங்க. ஆனால் அவங்க பேரில் முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னு அறிக்கை வரும். எல்லா முதலமைச்சருமே ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் பேரில் முதலமைச்சருங்கிற பேரில் ஏதாவது கண்டன அறிக்கை வந்திருக்குதா? அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாருன்னு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாருன்னு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நான் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகைக்காரனை போட்டு அடிச்சிருக்கிறாரு, அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அவருடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலே பாலியல் வன்புணர்வு வழக்கு பதிவுப்பட்டிருக்கு, அவங்க குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு ஜடமா ஒரு முதலமைச்சர் இருப்பாரான்னு பாக்குறாங்க. ஆனா என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, மோஸ்ட் ஹேண்ட்சம் சிஎம், மோஸ்ட் அந்த சிஎம், சாக்லேட் பாய், நாளைக்கெல்லாம் வந்து 2 ஐட்டம் டான்ஸ் ஆடுங்க சட்டமன்றத்தில், அதுவே போதும் அப்படிம்பாங்க போல. மறுபடியும் ஐட்டம் டான்ஸ், ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் வைப்பாங்களாட்டு சட்டமன்றத்தில். அவ்வளவுதான், இவங்க எல்லாம் ஆர்கஸ் நிலை அடைஞ்சிடுறாங்க. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஆர்கஸ் நிலை அடைஞ்சிடுறாங்க. சரியான யாரும் கேட்க இந்த இத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. சரியான ஆதாரம் இருந்தா நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது என்ன ஆதாரம் வந்து வீடியோ வாங்க, என்ன ரேப் பண்றவன் இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு ஒரு நிர்வாகி வந்து லஞ்சம் வாங்குற வீடியோ வந்தது, உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி கைது பண்ணி உள்ள வச்சாங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஆடியோவா இருக்கு, காதுல வர்றது, இது போன்ற செய்திகள் தான் வந்தது, ஆதாரம் இல்ல. இந்த ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி அந்த அம்மா பேர் என்ன, அமைச்சர் ஒண்ணு, அந்த ஆடியோவை ஆய்வுக்கு உட்படுத்தணும், பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சரியான ஆதாரம் இருந்தா விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரு. இந்த மாதிரி கேள்வி கேட்கிற நாட்டுக்கு இந்த மாதிரியான அமைச்சர்கள் தாங்க வேணும். உண்மையதான், இந்த மாதிரி கேள்வி எல்லாத்துக்கும் வந்து போட்டு பூசி முழுகக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் வேணும். படுங்க, நல்லா நல்லா பட்டு ஒளியணும், அவ்வளோதான். கதறுங்கிறாங்களோ அவ்வளோதான், கதறுன்னு இருக்க வேண்டியதான் நம்மளுமே. எவனாச்சும் வந்து எங்களை வீட்டில் வந்து எம்எல்ஏ பாலியல் வன்புணர்வு காலாகிட்டாரு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னா நம்ம கதறு அப்படிங்க வேண்டியதான். சார், ஏன் விஜய் லஞ்சம் கேட்கிறாரு, வீடியோ ஆதாரத்தோட வருது, லஞ்சம் கேட்கிறாரு. ஒரு அம்மா நடவடிக்கை எடுக்கிறாரு, எங்க எடுத்தாங்க கட்சியில இருந்து அந்த யார் குற்றச்சாட்டு, அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் மினிஸ்டர் மேல நடவடிக்கை எடுக்க அவர் ஏன் பயப்பட போறாரு? தப்புன்னா நடவடிக்கை எடுக்க போறாரு. நடவடிக்கை எடுக்கிறாங்க, யாரு குற்றம் சொல்றாங்களோ அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த ஒரு
என்னது விஜய் விட இன்னும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார்ல அந்த புசி ஆனந்த்ன்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இந்த பிபி ஜிபி போடுறதுக்கெல்லாம் காசு வாங்குறாருன்னு இன்னொருத்தவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த அம்மா கட்சியில இருந்து நீக்கிவிட்டாங்க. அப்படிதான் அந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. விஜய்க்கு என்ன பயம்? கட்சியினோட விஜய் வந்து ஒரு பொம்மைங்க. விஜய் வந்து ஒரு பொம்மை. ஆதவ அர்ஜுனா தான் ஆக்டிங் சிஎம். இன்னொன்று வந்து புசி ஆனந்த். அவன் இவங்க தான் பார்த்தீங்களா, நேற்று கூவாத்துக்குள்ளார நடந்துக்கிட்டு பொக்லைன் வர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். அந்த மாதிரி வந்து என்ன இவ்வளோ வருமே, இப்படி கூட இந்திய அரசியல் வரலாற்றை முதல் முறையாக கூவாத்த பொக்லைன் வச்சு நோண்டுவது எங்களுடைய கட்சி தான் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறானுங்க. இவங்க ஆட்சியில் தான் சாக்கடையை சுத்தம் பண்ணுறது எங்களுடைய ஆட்சியில் தான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறானுங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ ஊடகங்களும் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம் சூப்பர் அப்படின்றணும். ஏதாச்சும் அவன் ரேப் பண்ணுறாரு, லஞ்சம் கேட்குறாரு, கொலை பண்ணிடுவான் அப்படின்னா கதறு ஏய் ஊப்பி அப்படின்னு சொல்லினா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து இப்போ தமிழ் தாய் வாழ்த்து இப்போ 151 இடம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் இதில் இப்போ தமிழ்நாடு அரசு சரண்டர் பண்ணுது ஒன்றிய அரசுக்கிட்ட. 151 இடம் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க வேண்டிய இடம். ஆனால் நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடும் பொழுது ஒரு வக்கீலை நியமிக்கல, ஒரு சீனியர் கவுன்சிலை நியமிக்கவே கிடையாது. இப்போ இது எவ்வளோ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளவு போராடி வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் நீட் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள்லாம் எப்படியாவது கொள்ளையடிச்சிடணும், கபலீகரம் பண்ணிடணும்னு ஒன்றிய அரசு துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் நடக்கும் பொழுதும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களுக்கான இடத்துக்கு நான் டாக்டர்ஸை வச்சு கேஸ் போட்டு கபலீகரம் பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. 29/5/2026 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிர்த்து மறுசீராய்வு மனு திமுக அன்னைக்கு பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு தாவேக அரசு என்ன பண்ணிருக்குது? ஒரு இடம் 2 இடம் 151 இடம். ஏற்கனவே போராடி 27% இடஒதுக்கீடு திமுக அரசு பெற்றுக் கொடுத்துச்சு. இப்ப இதை பத்திலாம் நம்ம யாரும் கேட்கக்கூடாது. விஜய் வர்றாரா, மோஸ்ட் ஹேண்ட்சம் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இன்னும் 2 வந்து அவனுக்காச்சும் காசு கொடுத்து அவரை பார்த்தாலே எங்களுக்கு போதும், அண்ணனை நாங்க தூரத்துல நின்று பார்த்துட்டு போயிடுவோம், தர்மம் மழை பெய் அப்படிலாம் வீடியோ போடணும். பத்திரிகைக்காரங்களாம் வந்துட்டு நீங்க திமுகவில் இருக்கும் பொழுது என்ன பண்ணீங்கன்னு பத்திரிகைக்காரங்க வந்து விஜய்க்கு வந்து சாமரை வீசிட்டு போவீங்க. இப்படி நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டு குட்டிச்சோரை கபலீகரம் பண்ணிட்டு இவனுக்கு என்ன பண்றாங்க, கதறு. நம்மளும் சேர்ந்துக்கிட்டு சொல்ல வேண்டியதான், கதறு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 150 பேர் 51 பேர் படிக்க முடியலையா, கதறு அப்படிங்க வேண்டியதான். எவனாச்சும் இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வட மாநிலங்களில் படிக்க போகும்போது மர்மமான முறையில் செத்து போய் கிடக்குறானா, கதறு அப்படிங்க வேண்டியதுதான். நம்ம இங்க என்ன பண்ணணும், விஜய் கோட்டு போட்டு எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாத்தியா, அண்ணனுடைய சம்பவத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோல்வியில் சந்தேகம் இருக்குது, ஒரு 14 பூத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி ரீகவுண்டிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அது தொடங்கியிருக்குது. ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடி கொண்டு 7 நாளுக்கு அந்த ரீகவுண்டிங் நடைபெறும். இறுதியில் முடிவை அறிவிப்பாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில் உண்மையாகவே சதி இருக்குன்னு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக என்னன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி 2வது இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவங்க தேர்தல் ஆணையத்தை அணுகி 5% வாக்குகள் அளவுக்கு அவங்க வந்து மெஷினை வந்து ரீவெரிஃபை பண்ணலாம். அதன்படி நாங்கள் 14 பெட்டிகளை வந்து 14 இடம் அந்த இடத்துல வந்து அந்த பூத்துக்கான ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆகும். ஒரு நாளைக்கு 2 தான் வந்து பண்ண முடியும். அப்படி 7 நாள் இருக்குது. எங்களுடைய சந்தேகத்துக்காக நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். அதனால அது இன்றைக்கு தொடங்கி இருக்குது. 7 நாளுக்கு பிறகு தான் அது என்ன அப்படிங்கிறது தெரியும். தோல்வியை ஸ்டாலின் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியலையா? ஏன்னா தமிழ்நாட்டு 233 பேர் தோத்துருக்கிறாங்க. அதுல வராத சந்தேகம் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில வந்துருதுன்னா அவரால் அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய தோல்வியை யாராலையும் தாங்கிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல தான். ஆமா, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் இப்ப நாங்க வந்து ரீவெரிஃபிகேஷனுக்காக போயிருக்கோம். ரோட்ல தெரு பொறுக்கிட்டு இருந்தா, குப்பை பொறுக்கி சாராயம் வித்துட்டு இருந்தவன், கள்ள லாட்டரி வித்துட்டு இருந்தவன், அதே மாதிரி வந்து பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தவன், பாலபிஷேகம் பண்ணவன், ரேப் பண்ணவன், அவன்லாம் சட்டமன்றத்துக்கு போறான். நாட்டு மக்களுக்காக 55 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் மக்கள் களத்துல நின்று உழைத்து ஒரு எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத மிஸ்டர் கிளீன்னு பேர் வாங்கின ஒரே தலைவர் இந்தியாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய தோல்வியில எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுதான். இன்னும் நாங்க சொல்லல, திமுக காரங்க சொல்லல, இன்னைக்கு நடுநிலையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க
அந்த மெஷின்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து லாங்கர் ப்ராசஸ். இந்த அந்த மெஷின் ப்ராசஸே வேண்டாம், வாக்குச்சீட்டு முறைக்கு மாறுங்க அப்படின்னு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய மக்களாட்சி தத்துவத்தை விரும்பக்கூடிய நடுநிலையாளர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் எங்களுடைய சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். அது இன்னைக்கு தொடங்கி இருக்குது. 233 தொகுதியில வராதது, அது பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தை தோத்திருக்காரு. அங்க வராத சந்தேகம் ஸ்டாலின் அவர்களுக்கு வருது, வந்திருக்குது. செக் பண்ண போறோம். என்ன பிரச்சனை அதுல என்ன பிரச்சனை? இல்ல, ஏற்கனவே அவர் தோல்வியை கொண்டாடுறாங்க தாவேக்கா. அப்ப திரும்பவும் ஒரு தாவேக்காங்கிறது வந்து ஒரு சைக்கோ கூட்டங்க, ஒரு சைக்கோ பாத்தட்டிக் கூட்டம். அது வந்து இந்த ஓனாய் கூட்டம் மாதிரி. அது வந்து எதுனாலும் போட்டு பிச்சு பராண்டிக்கிட்டு அதுங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. ஏன் முதல் முறையா பஸ் ஓடுதே, பஸ்ல கண்டக்டர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க அதுங்க. அதனால தாவேகா கூட்டத்தில் வந்து ஒரு அரசியல் புரிதல, ஒரு சமூகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு கூட்டமாக நம்ம பார்க்கவே அந்த மாதிரியான அதுங்களை ஒப்பிட்டு வேற எந்த கருத்துமே பேசவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. அதனால அவங்கள ஒதுக்கி தள்ளுங்க. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.